ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது நாங்கள் கோவிட்லாம் அஃபெக்ட் ஆகி ஒரு 25 டேஸ் ஒரே ரூமில் இருந்தப்புறம் காற்று வாங்கிறதுக்காக வெளியே வந்தோம். அன்னைக்கு ஒரு ஃப்ரீடமை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். வெளியே ஒரு ரூம் விட்டு வெளியே 25 டேஸ் ஆச்சு. என் பையன் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தான். அந்த ஒரு 4 வால்குள்ளேருந்து வெளியே வர்றது. அன்றைக்கி அந்த ஒரு இன்ச் ஆஃப் அந்த ஃப்ரீடமையும் நான் ரொம்ப டோட்டலாக என்ஜாய் பண்ணேன். ஸோ ரொம்ப அழகான இடத்துல இருந்தோம் நாங்கள். ஆனால் எங்களால் வெளியே எதையுமே என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு மலைப்பகுதி. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ இருந்தும் அனுபவிக்க எங்களுக்கு அந்த டைம் கொடுத்து வைக்கல. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கோவிட்லாம் முடிஞ்சு நெகட்டிவ் ரிசல்ட் வந்தப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தோம். அம்மா எனக்காக போலி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கலான்னு. ஸோ இது ரொம்ப சிம்பிள். எனக்கு ஒழுங்காக வராது, ஆனால் எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்க. ஸோ மைதா மாவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எண்ணெய் தடவி ஒரு துணி கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிருக்கும். ஸோ இப்போ ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் வெல்லம் உடச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காவும் சர்க்கரையும் தட்டிட்டு இந்த வெல்லத்தை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரே ஒரு விசில் விட்ட கடலைப்பருப்பை கூட மிக்சியில் அரைச்சி பூர்ணம் ரெடி பண்ண போகிறாங்க அம்மா. அண்ட் அந்த பூர்ணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக அப்படி அமுக்குனா அந்த ஷேப்புக்கு வரணும். ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கையிலேயே அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த பூர்ணத்தை ரவுண்ட் பண்ணி உள்ளே வச்சு அதை சுற்றி தட்டணும். ரொம்ப ஈஸி தான். ஆனால் எனக்கு இவ்வளோ மெலிசாக இந்த மைதா வரவே வராது. எங்கள் அம்மாவுக்கு தான் அது நல்லா வரும். ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு வாட்டி. ஆனால் அந்த மைதா பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ஒரு நான் மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். ஸோ அது மாதிரி எனக்கு வந்தது கிடையாது. ஸோ இதுதான் ரெசிபி. நான் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சேன். சரி அப்படியே உங்கள் கூடயும் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக தட்டுறக்கு வருதுன்னு. ஸோ இது அந்த கோல்டு வின்னரோட கவர் கட் பண்ணி அந்த எண்ணெய் இருக்கும்ல, ஸோ அதுலேயே அம்மா எப்பயுமே போலி பண்ணையில் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் வாழை இலை கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த கோவிட் டைமில் எங்களுக்கு வாழை இலைலாம் கிடைக்கல. ஸோ இப்போ இதை கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி நீங்கள் இது பண்ணலாம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் எடுப்போங்க. கொஞ்சமாக எடுத்து ஈஸியாக தட்டிக்குவாங்க. இந்த மாதிரி தான். அண்டு இதுவும் பார்த்திங்கன்னா பூர்ணம் நல்லா ஒரு ஃபுல் கை உருண்டை பண்ணி பாருங்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் அந்த பூர்ணம் தான் அதிகமாக இருக்கும். மைதா பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எப்பயுமே நான் வந்தால் கண்டிப்பாக செய்வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் இந்த கொரோனாலாம் முடிஞ்சு வந்ததுனால எனக்காக சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுத்தாங்க. இல்லாட்டி நான் அந்த மாவு பிசைகிற அந்த கன்சிஸ்டன்சியும் வீடியோ எடுத்திருப்பேன். அம்மா சொல்லாமல் செஞ்சிட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு 4 to 5 டேஸ் தான் 4 டேஸ் தான் அம்மா கூட இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறமே குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துருச்சு. பட் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் ரெக்கவர் ஆகி ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கும். இப்போல்லாம் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கோத்ரூ பண்ணியிருக்கோம் இந்த கோவிட்னால்.
ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா கூட இருக்க ஒரு 2-3 டேஸ் அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே கத்தாருக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது போலி. இது வந்து எங்கள் அம்மா எனக்கு செஞ்சதுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது. போகையில் ஒன்று வரையில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சென்னையிலேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இண்டிகோவில் வந்து கத்தார் கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ரௌட்லாம் கம்மியாக இருந்துச்சு. தேங்க்ஃபுல்லி நாங்கள் உட்காந்துருந்த சீட்டு வந்து அந்த 6 சீட்டுமே வந்து நாங்கள் புக் பண்ணது 3 சீட், இன்னொரு 3 சீட் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்தோம். நான் எங்கே எனக்கு கோவிட் நான் காண்டாக்ட் ஆனேன்னு எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் ஊர் தோஹாக்கு வரக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்தோம். அதில் நெகட்டிவ் தான் வந்துச்சு. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு டே. அதுக்கப்புறம் வந்த ஃபஸ்ட்டு டே அதுக்கப்புறம் 5th டே அண்ட் 9th டே அப்படின்னு சொல்லிட்டு 3 டெஸ்ட் கோவிட் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ பசங்க வந்து ரொம்ப நாள் கழித்து வெளியே போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு மனசுக்கே. ஓகே, ஒரு பெரிய ஹோப்போடு கிளம்பினோம். பிகாஸ் என் கூட இருந்து பிரிஞ்சிருந்து ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி அவங்க வராங்க. இண்டிகோவில் வந்து இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் மிச்சவங்களுக்கு சர்வ் பண்ணலையே. அதுவும் என் பொண்ணு ஒரு நூடுல்ஸ் பைத்தியம். நான் வந்து கொஞ்சம் 4.5 hours ஜேர்னியை வந்து இவங்கள மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் விளையாடுறதுக்கு, ஹேண்ட்பேக்கில் போட்டு. ஸோ அதை வச்சு ஒரு 1 hour விளையாடினாங்க. 4.5 hours அவங்கள ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ளைட்டே காமாக இருந்த ஃப்ளைட்டையே சத்தம் போட்டு குறும்பு பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஸோ இப்படி தான் அவங்க விளையாண்டுருந்தாங்க. இதில் வந்து ஜனேஷ் பாவம் மாட்டிக்கிட்டான். அவள் வந்து பார்லர் வச்சு நடத்திட்டுருந்தா. இந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக பார்க்கல எனக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ ஹாப்பி ஹோப்ஸோடு வந்தோம். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை எனக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஐசோலேஷன் சென்டருக்கெலாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிலதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப பிரேக் ஆகிட்டேன் நான். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் கஷ்டப்பட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த 10 days ஹோட்டலில் இருக்கிறதுமே ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் போரிங்காக தான் இருக்கும். என்ன தான் ஹோட்டல் நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு இந்த வீட்டில் இருக்க ஒரு கம்ஃபர்ட் அண்ட் வீட்டில் இருக்க ஒரு இதுவே வராது. ஸோ கத்தாருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு திங் என்னென்னா ஹோட்டல் வந்து 10 daysக்கு ஹோட்டல் குவாரண்டைன் புக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸப்ஷனல் என்ட்ரி பெர்மிட் இருக்கணும். அண்டு இது இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்லா கண்ட்ரிக்குள்ளே வர முடியும். ஸோ நாங்கள் வந்தோடனேயுமே வந்து அங்கேருந்து நம்மளோட ஃபுல்லாக பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி வந்துடும். நம்ம லக்கேஜஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம தங்க போகிற ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அண்டு என்னோடய குட் லக்கா இல்லை பேட் லக்கா அப்படின்னு தெரில, நாங்கள் இருந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டல். 10 daysக்கு வந்து 10,970 riyals ஆச்சு. அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோட்டல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இதில் என்ன பெரிய கொடுமைன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியும் அந்த ஹோட்டல்லேருந்து அந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும். சுற்றி எந்த ஒரு அமென்மெண்ட்டேஸும் யூஸ் பண்ண முடியாது. அது ஈவன் எப்படி இருக்குது அந்த அழகை கூட ரசிக்க முடியாது. அப்படி ஒரு கொடுமை அது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரு பெரிய டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ நாங்கள் இருந்த ரூம் பார்த்திங்கன்னா இதுதான். கண்டிப்பாக லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட் தான். இது பார்த்திங்கன்னா ஹால் டைனிங் கிச்சன் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கிச்சன் ரேஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம்.
ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் அண்டு கொஞ்சம் ஸ்டடி டேபிள் இதெல்லாம் இருந்துச்சு. பட் இவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா நாங்கள் கிட்ஸுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு வேணும், ஹோம் ஒர்க் எழுத வைக்க வேணும், நம்ம ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வேணும். இது ஒரு காமன் பாத்ரூம். அண்டு இது பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருந்துச்சு. ஹோட்டல் வந்து ஹானஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸ் ஹோட்டல் தான். பட் அந்த லக்ஸூரியஸ் ஹோட்டலை வந்து நம்ம ஒரு வெக்கேஷனுக்காக பிளான் பண்ணி ஸ்டே பண்ணுறதுக்கும் ஒரு குவாரண்டைனில் ஸ்டே பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. பட் சிலதெல்லாம் வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. நாங்கள் இங்கே கத்தாரில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து குவாரண்டைனில் இருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி குவாரண்டைன் அண்ட் 6 இயர்ஸ்க்கு மேலே எல்லாமே வந்து அடல்ட்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணு அடல்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வீட்ஸ் மாதிரி ரூம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் இங்கே ஒரு ஹோட்டலில் இருக்கோம். அண்ட் இப்போ பசங்களுக்கும் வந்து ஆன்லைன் கிளாஸ் அங்கே இந்தியன் இதுபடி போயிட்டுருக்கு. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். குட் மார்னிங் சொல்லுடா. மாமி வீடியோ எடுக்கிறேன். ஸ்ரீ ஜனேஷ் கிளாஸ்க்கு வா. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். தலை கூட சிவல. ஜனேஷ் எந்திரி. குட் மார்னிங் சொல்லு. எந்திரி ஜனேஷ் வந்து உட்கார். ஸோ ஆன்லைன் கிளாஸ் போகுது. இதுதான் ஃபஸ்ட் திங். காலையில் இங்கே 5:40 பசங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நைட்டு வந்து பழம்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்கே எப்படின்னா 3 டைம்ஸும் ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் எனக்கு வந்து இங்கே கிச்சன் இருக்குது, ப்ராப்பராக சமைக்கிற மாதிரி கிச்சன். பட் வந்து எதுவுமே எனக்கு ஆன்லாம் இங்கே பண்ணாலும் ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. பட் அதர்வைஸ் மைக்ரோவேவ் அவன் இருக்குது அண்டு டிஷ்வாஷர் கூட இருக்குது. 2-3 பாத்திரம் தான். பட் இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பேசிக்கலாக கெட்டில் இருக்குது, காஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அப்புறம் தண்ணி பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டிஷ்வாஷர் இருக்குது. நான் யூஸ் பண்ணலை, பட் நல்லா லக்ஸூரியஸாக இருக்குது ஸ்டே. இது வந்து ஓடிஜி எல்லாமே புதுசாக நல்லாயிருக்கு. அண்ட் அவனும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குது. அண்ட் ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்குது. ஸோ நாங்கள் பால் மட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கிச்சன் கம் டைனிங் கம் ஹால் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்லேயும் டிவிஸ் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மெய்ட் ரூம்ஸ் இருக்குது. இது ஒரு வாஷிங் யூனிட் ஏரியா, லாண்ட்ரி ஏரியா. இதை வந்து ஒரு சின்ன மெய்ட் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாஷ்ரூம் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய வாஷ்ரூம் இருக்குது. நீட்டாக இருக்குது வீடு. 10 டேஸ்க்கு என்னென்னா ஆள் வந்து யாருமே ரூம் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவும் பெருசாக நான் வைப்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. பட் டிஷ்யூ வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரு ஹால் இது. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு ரூமு, அப்புறம் இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி உள்ள அந்த வாஷ்ரூம் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா உள்ளே என்ட்ராயிட்டு இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாஷ் யூனிட் இருக்குது, இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அண்ட் இங்கேயும் ஒரு குளிக்கிற ஏரியா இருக்குது. ஸோ இங்கே தான் குவாரண்டைனில் இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் வீடு மாதிரி வராது. வீட்டில் இருந்தால் இன்னும் கூட நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பசங்களை வச்சிட்ருக்கையில். ஏன்னா எடுத்துகிட்டு வந்த சாமானம் எதையுமே அன்பேக் பண்ணல, அப்படி பாக்ஸாக இருக்குது. வெறும் ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் போகுது. இப்போ பார்த்திங்கன்னா 7:30க்கு கொடுப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ எனக்கும் 7:30க்கு ஒர்க் ஆரம்பிச்சிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒர்க் ஆரம்பிச்சோன்னா அடுத்து லன்ச் அண்டு ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. லன்ச் அண்ட் டின்னர் லன்ச் பார்த்திங்கன்னா 12:30லேருந்து 1:30க்குள்ளே கொடுக்குறாங்க. அண்ட் டின்னர் வந்து நைட்டு 7:30லேருந்து 8:30க்குள்ளே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லாட்ஸில் இருக்குது. மிச்சப்படி எல்லாமே ஓகே. Day 1, Day 5, Day 9 3 வாட்டி ஸ்வாப் டெஸ்ட்டு, PCR டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே ஸ்கெடியூல், குவாரண்டைன் ஸ்கெடியூல். இந்த மாதிரி ஃபுட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வரும், க்ளீனாக நீட்டாக கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மேட் வித் கேர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பென்ட்லி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ சூப்போ இல்லை தால் இந்த மாதிரி ஒரு ஜூஸ், அதுக்கப்புறம் பூரி, அதுக்கப்புறம் ஃபுட்டு என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஸ்பூன், ஃபோர்க்கு, சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ இந்த டப்பாலேயே திருப்பி எல்லாத்தையும் வச்சிடணும். ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து ஃபுட் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். பட் 10 டேஸுங்கெல்லாம் வந்து என்ன தான் ரிப்பீட் பண்ணாட்டியும் ரொம்ப போர் அடிச்சிரும். ஹெல்த்தியாக கொடுத்தாங்க, இருந்தாலும் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட் டைம்ஸில் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தான். ஸோ நிறைய வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் பண்ணோம். சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருந்துச்சு. பட் இன்னும் நம்ம சைல்டாக இருக்கிறதுக்கு எந்த வயசுமே தேவையில்லை. மைண்டை வந்து ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளும் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி. நீங்களும் இந்த மாதிரி குவாரண்டைன் வரீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஈஸியாக லக்கேஜில் வந்து நிறைய வாட்டர் கலர்ஸ் அண்ட் க்ரேயான்ஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்க. பிகாஸ் குழந்தைங்கள வந்து என்கேஜ் பண்ணுறது, ஃபுல் டைம் டிவி கொடுக்க முடியாது. ஸோ நான் வாட்டர் கலர்ஸ் அண்ட் நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 1/2 an hour அது வச்சு ஓட்ட முடியும். இல்லைன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடுறது வந்து அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் அங்கே வந்து அதுக்கப்புறம் அந்த கேஸ் ரேஞ்ச் வந்து ஒர்க் பண்ணுறது எப்படின்னு கற்றுட்டேன். ஸோ ரைஸ் மட்டும் நாங்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரைஸ் வைக்கிறது, பால் காய்ச்சறது, அந்த மாதிரியெல்லாம் நாங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இங்கே வந்து கொடுக்குற சில கிரேவியில் வந்து உப்பு, காரம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு பத்தலை. ஸோ அது வேணால் உப்பு, காரம், பெப்பர்லாம் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே சால்ட் அண்ட் பெப்பர் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டுருந்தோம். அண்டு பால் காய்ச்சிக்கிறது, ப்ரோட்டீன் எக்ஸ்போர்ட்டுக்கு இதுக்கெலாம் வந்து பேசிக்காக இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தலாபாத்தில் வந்து ஆனியன்ஸ், டொமேட்டோஸ்லாம் ஆர்டர் பண்ணி தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருந்தோம். அண்ட் அங்கேயே வந்து மெஷினும் கொடுத்துருந்ததுனால துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இருந்த ஹேங்கர்ஸ் வச்சு துணியெல்லாம் காய போட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த 10 days ஸ்டேக்கான மெனு கொடுத்துருவாங்க.
மார்னிங் என்ன கொடுப்பாங்க, நைட் என்ன கொடுப்பாங்க அண்ட் ஈவினிங் என்ன கொடுப்பாங்கன்னு 3 ரேஞ்சில் இருக்கும். அரபிக்கில் ஒன்று, இன்டர்நேஷ்னலில் ஒன்று, இந்தியனில். ஸோ நீங்கள் எதர் அரபிக்லேருந்து 24 ஹவர்ஸ் முன்னாடியே புக் பண்ணிக்கலாம், ஆர் இந்தியன்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் இன்டர்நேஷ்னல் ஏதோ ஒரு மெனு சூஸ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மெனுலேருந்து கொடுத்துருவாங்க. பட் எந்த மெனுவுமே உங்களால் ஒரு 3 or 4 டேஸ்க்கு மேலே சாப்பிடவே முடியாது. அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்கள வச்சுருக்கையில் வந்து லன்ச் ஒன்று தான் வந்து எனக்கு ஓகேவாக ஃபீல் பண்ணுச்சு. பிகாஸ் ரைஸ் கொடுத்துருவாங்க, ஒரு குட்டி கேக் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். மிச்சப்படி என்ன தான் இருந்தாலும் அந்த ஃபுட் வந்து வீட்டில் குக் பண்ணுற மாதிரி வரவே வராது. அண்ட் எத்தனை நாள் தான் தலாபாத் ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணது என்னென்னா ஹோம் குக் ஃபுட்டு. அதர்வைஸ் எல்லாமே நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. மெனுலாம் பார்க்க எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த நம்மளோட அந்த ஃபுட் குவாலிட்டி வந்து குவாலிட்டி கூட இல்லை, அது ஒரு என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ளேவர் அதெல்லாம் வந்து நம்ம குக் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வராது. ஸோ ஸ்டீம்ட் ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் கொடுத்தாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அண்ட் நீங்கள் வந்து மேக் ஓவர் பண்ணிக்கலாம். நான் வந்து கொடுத்த எக்ஸை வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறது, சாலட்ஸில் இருந்த தக்காளியில் சம்திங் பண்ணுறது, அந்த மாதிரி மேக் ஓவர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்படி தான் எங்களோட 10 days குவாரண்டைனையும் பாவம் குழந்தைங்க கஷ்டப்பட்டு சமாளித்தாங்க. இது வந்து ஹோல் வேர்ல்டுக்கே டஃப் டைம் தான். நம்மளுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்கள வச்சுட்டு சமாளிக்கையில் பயங்கர குப்பையாகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமில் ரெக்வஸ்ட் பண்ணி வேக்கம் கிளீனர் வாங்கி க்ளீன் பண்ணோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அங்கே தக்காளி அதெல்லாம் நானே ஜொமேட்டோவில் வாங்கி எண்ணெய்லாம் வாங்கி தக்காளி தொக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டப்புறம் தான் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. சரி எல்லாம் முடித்து கிளம்பிடுவோம் அப்படின்னு நினச்சா என்னோடய 9th day பார்த்திங்கன்னா எனக்கு பாசிட்டிவ்னு வந்து இந்த மாதிரி ஒரு ஐசோலேஷன் சென்டரில் கொண்டு வந்து போட்டாங்க. ரொம்ப பயந்துட்டேன், எப்படி கிட்ஸுக்கு விட்டு வச்சுருப்பேன்னு. பட் தேங்க்ஃபுல்லி பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்பேஸு, ஆனால் ஷேரிங் பேஸிஸில் தான். ஸோ நான் குழந்தைங்க 2 பேரும் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. கீழே வந்து இந்த மாதிரி இது இருந்துச்சு. பட் அவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது, கிச்சனும் வாஷிங் மிஷினும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு அன்லெஸ் ஆர் அன்டில் நம்ம நெகட்டிவ் ரிசல்ட் வர வரைக்கும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ துணியெல்லாம் துவைச்சிக்கலாம். எங்களை வந்து மேலே ஆக்குப்பை பண்ண சொல்லிட்டாங்க. கீழே பார்த்திங்கன்னா காமன் ஏரியா. ஸோ இங்கே வந்து எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கும் ஷேரிங் பேஸிஸில் தான் இந்த ஹோல் வில்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் எல்லாமே பெருசாக இருந்தாலும் பார்க்குறக்கு அந்த டைமில் வந்து அங்கே இருக்கவே பிடிக்கல. ரொம்ப சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்க தான் செஞ்சுது. குழந்தைங்க இது வரைக்கும் தனியாகவே படுத்து தூங்கினதில்ல. ஸோ அவங்கள வந்து தனியாக இருக்க வச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு, எப்படி இருக்க போகிறோமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேங்க்ஃபுல்லி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணியாச்சு. அது ரொம்ப ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். பிகாஸ் கிட்ஸும் என் கூட க்ளோஸாக வேறு கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் டென்ஷன் மாதிரி தான். இது மாதிரி ஒரு ரூம். ஸோ ரூம் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஸ்மெல் இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கல. அண்ட் நான் வந்த அடுத்த நாளே வந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்படியே என்னோடய டோ ஃபிங்கர் வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகி பிரேக் ஆச்சு. சவுண்டு போன் நல்லா உடையிற சத்தமே கேட்டுச்சு. ஸோ ஹமத் ஹாஸ்பிட்டல் வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்து படி ஸ்ட்ராப் போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து நான் ஈஸியாக இல்லை, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஹாப்பி டைம்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ஹோப்போடு இருக்கேன். ஸோ என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கீப் அஸ் இன் யுவர் ப்ரேயர்ஸ். எல்லோரும் சீக்கிரமாக சரியாயிடுவோம். பாய்.